பிரபலமும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிவகங்கை கிட்ட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால மானாமதுரையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவங்களாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்களுடைய மேல் சிகிச்சைக்காக பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ இப்போ மதுரையில் பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தீங்கன்னா அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்காங்க. அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 77. சிவகங்கை சைடு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா உடல் நலம் சரியில்லாமல் 2 ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் ஆகிருக்காங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற நியூஸ் வெளியில் வரல. அதனால் அவங்களுக்கு உடல் நலவு குறைவானுச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த நியூஸுமே வெளில வரல. இவங்களை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. அதாவது பிரேம்ஜியும் வெங்கட் பிரபுவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்காக போயிருக்காங்க மதுரையில் இருக்கிறவங்க அப்பாவை. அவங்களும் பார்த்தீங்கன்னா எந்த நியூஸுமே வெளில விடலை. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, நல்லா இருக்காங்களா, என்ன ஏதுங்கிற நியூஸ் இன்னும் வெளிவரல. கங்கை அமரன் இவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு விடுகதை, அது தொடர்கதை அப்படிங்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இசை அமைப்பாளராக பார்த்தீங்கன்னா திரையுலகில் அடி எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி கூவுது அப்படிங்கிற படம் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனராகவும் தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமாக இருக்காங்க. தமிழ் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல இசையமைப்பாளருமான இயக்குனருமான இளையராஜா அவங்களுடைய சகோதரன் தான் பார்த்தீங்கன்னா கங்கை அமரன். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் பாடகராகவும் இருக்காங்க, இசை அமைப்பாளராகவும் இருந்திருக்காங்க, டைரக்டராகவும் இருந்திருக்காங்க. இவருடைய பாடல்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.